ரோகிணி மேல முத்துவுக்கு மட்டும் சந்தேகம் வரல. அங்க இருந்த அவங்க அம்மா, அப்பா, மீனா எல்லாருக்குமே ரோகிணி மேல சந்தேகம் வந்துடுச்சு. என்னடா இந்த ரோகிணி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா? இவ இப்படிலாம் பேச மாட்டாளே! அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள ரோகிணி பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவோட அம்மா விஜயாவையே ரோகிணி திட்டி விட்டுர்றாங்க. என்னடா இவ இப்படிலாம் பேசுறா, இப்படிலாம் திட்டுறா, இவ இப்படிலாம் பேச மாட்டாளே அப்படின்னு பாக்குறாங்க. முத்து, மீனா இவங்க 2 பேருமே ரோகிணி பையன் கிருஷ வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அதுக்காக விஜயா என்ன கண்ட பையனெல்லாம் கூட்டு வந்து வீட்ல வச்சிருக்காங்க. அந்த பையன் என்ன பொறப்போ அந்த பையனெல்லாம் கூட்டு வந்து வீட்ல சேர்த்து வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. இத கேட்ட ரோகிணி கொதிச்சு எழுந்து, ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒரு மனுஷி தானே? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே கிடையாதா? அவன் சின்ன குழந்தை, சின்ன பையன். அவன போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அவனோட பொறப்ப பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட விஜயா, என்ன ரோகிணி நான் அந்த பையன பத்தி தானே சொன்னேன். அத கேட்டு நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? உனக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் தன் நிலைய உணர்ந்த ரோகிணி, அது இல்ல ஆன்ட்டி, அவன் சின்ன பையன்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. இதோட நிக்காம அங்க இருக்க மீனா கிட்ட ரோகிணி கேக்குறாங்க, மீனா இப்ப அந்த பையனுக்கு ஓகேவா? அவன் மருந்து சாப்பிட்டானா? அவன் உடம்பு எப்படி இருக்கு? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? அப்படின்ற மாதிரி பாசம் பொங்கி வழிய பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனாக்கு சந்தேகம் வந்தது இல்லாம, முத்துவோட அப்பா, அம்மா எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ என்ன அந்த பையன் மேல இவ்ளோ பாசமா பேசுறா? இவளுக்கும் அந்த பையனுக்கும் என்னதான் சம்பந்தம்? அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அதிர்ச்சி அடைஞ்சு. இதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்ச ரோகிணி, அச்சச்சோ நம்ம ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ, ரொம்ப பாசம் பொங்கி வழியிற அளவுக்கு பாசத்தை பொங்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க.